பிரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தினமும் ஒரு வசனம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாளிலே தியானத்துக்காக தெரிவு செய்யப்பட்ட வேத வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் நம்மளுக்கு தெளிவாய் அவர் விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிறந்ததிலிருந்து, தாயின் கருவில இருந்து பிறந்ததிலிருந்து கல்லறையை நோக்கி போகின்றதான அந்த பயணத்திலே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. குழந்தைகளாக நாங்கள் இருந்த பொழுது வித்தியாசமான போராட்டங்கள் உண்டு. வாலிபர்களாக நாங்கள் இருந்த பொழுது அந்த வாலிப வயசில் வருகிற இச்சைகள், வாலிப வயதில் பொல்லாத பாவங்கள், வாலிப வயதில் வருகிறதான கஷ்டங்களோடு நாங்கள் போராடினோம். அப்படியாக நாங்கள் வயது முதிர்ந்தவர்களான பொழுது வியாதிகளோடு மற்ற காரியங்களோடு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டு கடைசியில் எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திலேயே அது முடிவடைகிறது. சில நேரத்தில் உங்களிடத்தில் எல்லா வசதியும் இருந்தாலும், பண வசதி, பொருளாதார வசதி, மற்ற வசதிகள் எல்லாம் இருந்தாலும் சில நேரம் வியாதி என்கிறதான ஒரு பொல்லாத காரியத்தோடு நீங்கள் நானும் போராடி கொண்டிருப்போம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படியிலும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்த்தால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தில் எல்லாம் இருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் நானும் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் அதற்கு நமக்கு அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னாலே, எபேசியர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் வாசித்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்று சொல்லி நம்மளுக்கு தெளிவாக அங்கே விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய போராட்டமும் என்னுடைய போராட்டமும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல, கஷ்டங்களோடு அல்ல, வியாதிகளோடு அல்ல, மற்ற காரியங்களோடு அல்ல. அவைகள் எல்லாம் நம்ம இருக்கும் மட்டும் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வியாதி நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கும், முதுமை வரும் பொழுது நம்மளுக்கு பலவீனம் வந்து கொண்டிருக்கும், அல்லது பண கஷ்டங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம உலகத்துல வாழும் மட்டும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய போராட்டம் அவைகளோடு அல்ல. வீணாக நாங்கள் நேரங்களை செலவழித்து, வீணாக நாங்கள் கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, ஓடி ஆடி திரிவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்மளுடைய போராட்டம் அங்கே அந்த காரியங்களோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்மளுடைய போராட்டம் துரைத்தனங்களோட, அதிகாரங்கள், அதாவது பிசாசினுடைய அதிகாரங்கள். வியாதியை அவன் போட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு அந்த வியாதியை சரீரங்களை போடு அதிகாரம். அந்த அதிகாரத்தோடு நம்மளுக்கு போராட்டம். இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத லோகாதிபதிகள், பிசாசினுடைய லோகாதிபதிகளோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரத்திலே பவுல் அங்கே சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவர் போராடுவது போல நீங்களும் நானும் போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் நம்மளுக்கு. அப்ப நம்மளுடைய போராட்டம் எப்படி இருக்க வேணும்? முழங்கால் படியிட்டு. அவர் பாருங்க 32 வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம் 32 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. வடிவா அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி, பவுலினுடைய அந்த நிருபத்தை அடிப்படையாக வைத்து ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லுகிறதான அந்த காரியங்களை வைத்து நான் சொல்லுகிற புத்திமதி என்னவென்று சொன்னால், உங்களுடைய போராட்டமும் என்னுடைய போராட்டமும் மாம்சத்தோடு அல்ல, வியாதியோடு அல்ல, ஏழ்மையோடு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு அல்ல, எதோடும் இல்லை.
துரைத்தனங்களோட அதிகாரங்கள் எப்படி போராட வேணும், எங்களுடைய முழங்கால்களை மடக்கி ஜெபத்தில் நாங்கள் போராட வேணும். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.